கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா பசங்களோட பொண்ணுங்க தான் ஹாப்பியாக இருப்பாங்க. என்ன ரீசன்னா ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸோட அதிகமாக பாய்ஸுக்கு தான் வந்து அதிக கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதான் பொண்ணுங்களோட கமிட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் பசங்களுக்கு. வந்து எல்லாருமே வந்து டேக்கிள் பண்ணணும், எல்லாரையும் பார்க்கணும், ப்ளஸ் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும், ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ் அதை வந்து மேனேஜ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஒர்க்கிங் உமனும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குமான்னு தெரியல. ஆனால் கம்பேர் பண்ணும்போது பசங்களுக்கு வந்து அதிக ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது. நிறைய உமன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்னப்பா ஹஸ்பண்ட்ஸ் வெளிய போறாங்க, ஜாலியா ஒர்க் பண்றாங்க, ஏர்ன் பண்றாங்க, நாங்க தான் வீட்ல கஷ்டப்படுறோம்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தான் மேடம் தெரியும். ஏன்னா நாங்கள் அப்படி காமிச்சிக்குவோம். நாங்கள் இப்போ அவங்களுக்கு இப்போ லேடிஸ் ஜென்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை போயிட்டு நாங்கள் வந்து ஷவுட் அவுட் பண்ண மாட்டோம், கத்த மாட்டோம், சண்டை பண்ண மாட்டோம், அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அவங்க வந்து அதை உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் அப்படி இல்லாததுனால அவங்களுக்கு வந்து நாங்கள் அப்படிலாம் இல்லை. மேக்ஸிமம் அவங்களோட தாட் என்ன, நாங்கள் வெளியில் போகிறோம், பசங்களோட சுற்றுறோம், ஜாலியாக இருக்கும், டைம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. வெளியில் போனால் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அதை நாங்கள் வந்து வெளியில் உள்ள காமிச்சிக்கிறது இல்லை. அவங்க வந்து ஏதாச்சும் பிரச்சனைனா அதை அவங்க காமிச்சிக்கிறாங்க.